ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம் புதன்கிழமை. புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். ஜக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினர்களுள் இப்படிப்பட்ட பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் ஆசி பெற்ற எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். திரு அவையில் மிக சிலருக்கு மட்டுமே பிறப்பு பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து மற்றும் அன்னை மரியாவுக்கு அடுத்து இந்த வரிசையில் இடம்பெற்றிருப்பவர் புனித திருமுழுக்கு யோவான். இதன் வழியாக திரு அவையில் இவர் எவ்வளவு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றார் என்பது நமக்கு தெரிகின்றது. மேலும் இயேசுவே இவரை பற்றி மனிதர்களாய் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட மிக சிறந்தவர் யாரும் இல்லை என்ற புகழாரம் சூட்டியிருக்கின்றார். மத்தேயு 11:11. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஒரு செய்தியோடு பிறக்கின்றது. ரவீந்திரநாத் தாகூர் கூறுவது போல, கடவுள் மீது மனிதன் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை என்னும் செய்திதான் அது. ஒரு மனிதனின் பிறப்பு விழா என்று சொல்லும் பொழுது அது அந்த மனித வாழ்வின் நோக்கத்தையும் அந்த வாழ்வின் அர்த்தத்தையும் புதுப்பித்து கொள்ளும் விழா என்று சொல்லலாம். ஒரு மனிதனின் மகிழ்ச்சி என்பது அவன் தன்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி தன்னுடைய வாழ்வை கொண்டு செல்வதாகும். இதோ இங்கு உறங்கும் மனிதன் தான் எதற்காக உலகிற்கு வந்தேன் என்று கூட தெரியாமல் இவ்வுலகை விட்டு வெளியேறிய மனிதன் என்று ஒரு கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது. இந்த மனிதனை போன்று நம்முடைய வாழ்வும் மாறிவிடக்கூடாது என்பதை நினைவூட்டதான் இந்த பிறப்பு விழா. திருமுழுக்கு யோவான் தான் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை நன்றாக அறிந்திருந்தார். திருமுழுக்கு யோவான் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை ஒத்தமை நற்செய்திகள் ஒரு கண்ணோட்டத்திலும் யோவான் நற்செய்தியாளர் ஒரு கண்ணோட்டத்திலும் பார்க்கின்றார்கள். ஒத்தமை நற்செய்தியாளர்கள் இயேசுனுடைய வருகைக்காக மக்களை தயாரிக்க வந்தார் என்று சொல்லுகின்றார்கள். ஒன் ஹூ ப்ரிப்பேர்ஸ் த வே. யோவான் நற்செய்தியாளர் இதோ ஆட்டுக்குட்டி என்னும் மெஸ்ஸியா என்று உலகிற்கு இயேசுவை சுட்டிக்காட்டவே வந்தார் என்று கூறுகின்றார். டு இன்ட்ரடியூஸ் மெசாயா டு த வேர்ல்ட். இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. நற்செய்தியாளர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்தில் வேறுபட்டாலும் அவர் தன்னுடைய கண்ணோட்டத்தில் தெளிவாக இருந்தார். இறைவன் அவரை ஒரு தெளிவான நோக்கத்திற்காகத்தான் தேர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று அவர் முழுவதுமாக அறிந்திருந்தார். விவிலியத்தில் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய வாழ்வை பற்றிய தெளிவான ஒரு பார்வையை நாம் கொண்டிருக்கின்றோமா என்று இன்று சிறப்பாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு சிலர் சராசரி லட்சியங்களோடு வாழும் மனிதர்களாக இருக்கின்றார்கள். நன்றாக படிப்பது, நல்ல வேலையை தேடுவது, சில வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது.
இப்படிப்பட்ட அன்றாட தேவைகளுக்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அசாதாரண லட்சியங்கள் கொண்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள். வாழ்வை முழு ஈடுபாட்டோடு வாழ வேண்டும், வாழ்வின் ஒவ்வொரு வினாடியையும் முழு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அவர்கள் வாழ்வின் உச்சத்தை அடைவதோடு பிறரையும் அந்த உச்சத்தை அடைய உதவ வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு வாழ்வது, உயிரே போனாலும் சரியானது மட்டுமே நான் செய்வேன் என்கின்ற ஒரு வேட்கையோடு வாழ்வது, இதுதான் இவர்களுடைய லட்சியங்களாக இருக்கின்றன. இந்த 2 லட்சியங்களிலும் முதலாவது சாதிக்க வல்லதாக இருந்தாலும் ஒரு முழுமையான மகிழ்ச்சி அதன் வழியாக கிடைப்பதில்லை. ஆனால் 2வது வகை லட்சியங்களை ஒரு மனிதன் அடையவில்லை என்றாலும் அதை நோக்கி பயணித்தாலே போதும், அது ஒரு நிறைவான மகிழ்ச்சியை தரும். அதே சமயத்தில் அவை ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே இருக்கும். திருமுழுக்கு யோவானிடம் நாம் காண்பது இப்படிப்பட்ட உயர்வான லட்சியத்தை தான். இன்றைய நற்செய்தி ஒரு படி மேலே சென்று திருமுழுக்கு யோவான் எவ்வாறு இந்த உயர்ந்த லட்சியத்தை கண்டுணர்ந்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இந்த உயர்ந்த லட்சியத்தை கண்டுகொண்ட இடம் பாலைவனம். லூக்கா 1:80. பாலைவனம் என்பது அமைதியான ஒரு இடம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் உயர்வான லட்சியங்களை கண்டுகொள்ளுகின்ற இடம் அமைதியான இடம். நம்மால் ஒருவேளை பாலைவனத்திற்கு செல்ல முடியாது என்றாலும் நாம் அமைதியில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வாழ்வின் உயர்வான நோக்கங்களை கண்டுகொண்டு அதை வாழ்வாக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் பரம தந்தையே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய இந்த பிறப்பு என்பது ஒரு விபத்து அல்ல, மாறாக உமது திருவுளத்தின்படியே உமது திட்டத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் இவ்வுலகிலே பிறக்க செய்திருக்கின்றீர். ஒரு நோக்கத்தை எங்கள் உள்ளே படைத்து கொண்டு அந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று அனுப்பியிருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, இந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இதை உணராமல் பல நேரங்களிலே நாங்கள் உம்மை விட்டு விலகி நின்று வெகு தொலைவில் சென்று வாழ்ந்திருக்கின்றோம். எங்களுடைய விருப்பப்படி, எங்களுடைய தீர்மானங்களின்படி, எங்களுடைய சிந்தனைகளின்படி அன்பு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய வாழ்வை இழந்திருக்கின்றோம். சிறிது சிறிதாக இழந்து கொண்டே வருகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதை முற்றிலுமாக நாங்கள் இழப்பதற்கு முன் இதோ எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களுடைய பார்வையை தூய்மையாக்கும், எங்களுடைய வாழ்வை வளப்படுத்தும். ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நலமுள்ள பலமுள்ள மக்களாக, வாழ்வின் உயரத்திற்கு கடந்து செல்லுகின்ற மக்களாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுக்கு துணையாக இரும். ஆண்டவரே, உமது தூய ஆவியானவரை எங்களுள் பொழிந்து எங்களை பலமுள்ளவர்களாக மாற்றருளும். ஆண்டவரே, நாங்கள் மனம் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், தோல்விகளை கண்டு அஞ்சி நடுங்கி ஒரு மூலையில் முடங்கி விடாமல், அன்பு ஆண்டவரே, வெற்றி எங்களுக்கு உண்டு, நிச்சயம் நாங்கள் நினைப்பது நடக்கும், இறைவன் எங்களை ஆசிர்வதிப்பார் என்கின்ற ஒரு வல்லமையை, ஆற்றலை ஒவ்வொரு நாளும் தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவன் இதோ இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தினோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அவருடைய எண்ணங்களை தொடுவாராக, அவருடைய மனங்களை தொடுவாராக, அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை சிறப்பாக வாழ்வினுடைய உச்சத்திற்கு கொண்டு செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.